எப்பவும் ஒரே மாதிரி பணியாரமாக இந்த மாதிரி ப்ரோக்கோலி பணியாரம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரோக்கோலியை எடுத்து இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் தண்ணி வடிகட்டிட்டு பணியாரத்துக்கு செய்கிற மாதிரி யூஸ்வலான தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, வரமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயத்தூள். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் இதில் ப்ரோக்கோலியை தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அதை இதுக்கு தனியாக மாவு தான் அரைக்கலாம். நம்ம யூஸ்வலாக எடுத்து வச்சுருக்க இட்லி தோசை மாவு, வீட்டில் அரைக்கிற மாவு எடுத்து அதை அரைச்சி வச்ச ப்ரோக்கோலி சேர்த்து நல்லா கிண்டிட்டு இந்த வெங்காயம் வதக்கி வச்ச வெங்காயம் எல்லாம் சேர்த்து அது கலவையோடு சேர்த்து வச்சிடணும். அப்புறம் பணியாரக்கல்ல கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திருப்பி போட்டோன்னா, ஆனால் சிம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். ஆனில் வச்சிங்கன்னா கறிக்கிடும். அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பசங்க ஈவினிங் டைம் ஆக்கா நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.